எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் பார்த்துக்குங்க. இப்போ இது என்ன சொல்லிக்கிறாங்க, விண்டோஸ் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பு அண்ட் செமி சர்க்குலர் சரௌண்டர் சொல்லிக்கிறாங்க. அப்போ ரெக்டாங்குலர் ஷேப்பு அதில் செமி சர்க்கிள் வந்து சரௌண்ட் ஆகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் லென்த் இன்டு பிரெத்து, கரெக்டுங்களா? அப்போ லென்த் இன்டு பிரெத்துங்கிறது என்னது, நம்மளுடைய பராமீட்டரோட பெரிமீட்டரு. அப்போ ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் பார்த்தோம்னா 2 × L + B. பட் என்ன ஆச்சுன்னா இந்த செமி சர்க்கிள் வந்து ஒன் சைடோட லென்த்து, இதோட ரெக்டாங்குலர் லென்த். அப்போ என்ன ஆகும்னா இந்த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஆகுதுன்னா நியூ பெரிமீட்டரோட கான்செப்ட் இந்த லென்த் என்ன ஆச்சு நமக்கு செமி சர்க்கிளோட ஆட் ஆயிடுச்சு. அப்போ ஓவரால் பெரிமீட்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, ஓவராலாக பெரிமீட்டர் ஈக்குவல் என்னன்னு எழுதலாம்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, சர்க்கிளோட வேல்யூ என்ன πr, கரெக்டாக πr. πrன்னு இங்கே என்ன கிடைக்குது L/2 கிடைக்குது, கரெக்டுங்களா? πrன்னு இங்கே இடம் கிடைக்குது L/2 கிடைக்குது. அப்போ என்ன கிடைக்கலாம் πL/2, சரிங்களா? இது செமி சர்க்கிளோடது, சரிங்களா? ப்ளஸ் அப்போ செமி சர்க்கிளோட ஒரு பேஸ் போயிடுச்சு, கரெக்டுங்களா? செமி சர்க்கிள் வந்து இந்த லென்த்து போனால இங்கே ரெக்டாங்கிள் இருக்கிற 2L வரும் இல்லையா, இந்த 2Lக்கு பதிலாக வெறும் L மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? வெறும் L மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். பிரெத்து வேணால் ரெண்டு சைடு இருக்குது, அதனால் வந்து இது பிரெத்து ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கிறீங்க. அப்போ ப்ளஸ் பி, ஓகேங்களா? இதனோட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டாங்க, ஈக்குவல் டு 10 சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல் டு 10, சரிங்களாம்மா? இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, L ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, B ஈக்குவல் டு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க, ஏன்னா எக்ஸ் எல்பின்னு வச்சுக்கா கான்ஸ்டன்ட்டாக நம்ம நான் வச்சுக்குவோம். அப்போ B ஈக்குவல் டு என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, B வந்து 10, பெரிமீட்டர் வந்து 10. அப்போ 10 ஈக்குவல் டு என்ன வச்சுக்கிறீங்க 5x/2 + x + y, சரிங்களா? அப்போ இது ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுற என்ன கிடைக்குது, x + y + 5x/2, இங்கே x + 2y வரும். ஏன்னா பிரெத்து வந்து 2 இருக்குது இல்லை, இந்த பக்கம் இருக்கிற பிரெத்து. அப்போ 2y வரும். அப்போ x + 2y ஈக்குவல் டு 10. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதப்பா? இல்லை எனர்ஜி டவுட் இருக்குது? இங்கே 2 வரும். எதனால 2னா லென்த்து மட்டும் தான் 1 கட் ஆகுது, பட் பிரெத்து வந்து 2 டைம்ஸ் ஆகுது, கரெக்டுங்களா? பிரெத்து வந்து 2 டைம்ஸ் ஆகுது, அதனால இங்கே வந்து 2 வரும், சரிங்களா? புரியுது இல்லை? சரி, இது வரைக்கும் ஓகே. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, விண்டோஸ் டு த அட்மிட்ஸ் மேக்ஸிமம் லைட் த்ரூ த ஹோல் ஓப்பனிங் அப்படின்னு மேக்ஸிமம் ஏரியா, சரிங்களா? இது மேக்ஸிமம் ஏரியா எப்படி கவர் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் என்ன அண்ட் ஏரியா ஆஃப் த செமி சர்க்குலர் என்ன, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் அண்ட் ஏரியா ஆஃப் த செமி சர்க்குலர் என்ன, அதில் அப்ளை பண்ணி போட்டேன்னா நம்மளுக்கு ஒர்க் முடியுது, சரிங்களா? அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் என்ன, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர், அப்போ ஏரியா ஈக்குவல் டு L × B, L × B ப்ளஸ் இது வந்து சர்க்கிளோட வந்து πr². அப்போ செமி சர்க்கிள் வந்து πr² / x / 2, கரெக்டாக? πr² / 2. அப்போ இங்கே என்னது πr² / 2, சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் ஆறுங்கிறது என்ன தெரியும், ஆறு வந்து x/2, எல் வந்து என்ன தெரியும் எக்ஸ், அடுத்து பிங்கிறது என்னது ஒய். அப்போ இந்த 3 வேலையும் இங்கே அப்ளை பண்ணுங்க, இந்த 3 வேலையும் இங்கே அப்ளை பண்ணி சிம்பிள் பண்ணுங்க, நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடைச்சிடும், கரெக்டுங்களா? கரெக்டாமா? அப்போ சொல்லுங்க, ஏ ஈக்குவல் டு என்னது எல், எல் வந்து என்னது எக்ஸ், பி என்னது ஒய் ப்ளஸ் பை r² என்னது x/2 தி ஹோல் ஸ்கொயர் / 2. அப்போ என்னாச்சு, ஏ ஈக்குவல் டு xy ப்ளஸ் 5x², 2² வந்து 4, 4 × 2 வந்து 8, சரியாப்பா? இதுதான் நம்மளுடைய ஏவோட வேல்யூ. பட் ஏவோட வேல்யூல என்ன பிரச்சனை இருக்குதுங்க, ஏவோட வேல்யூல 2 வேரியபிள் இருக்குது, ஒய்ங்கிற ஒரு வேரியபிள் அடிஷனலாக வருது. அதனால என்ன பண்ண போறேன், இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். சொல்லுங்க, ஒய் என்ன நடக்கும், ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 2y ஈக்குவல் டு 10 - 5x/2 - x. அப்போ ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது, டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 2 கூட எல்சிஎம் எடுத்துங்களேன். அப்போ 20 - 5x - 2x டிவைட் பை இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 டிவைட் பை 4 வருது, சரியாப்பா? இதுதான் ஒய்யோட வேல்யூ, இதுதான் ஒய்யோட வேல்யூ. அப்போ அந்த ஒய் வேல்யூ எங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ண போகிறீங்க, இங்கே சப்மிட் பண்ணுறீங்க. அப்போ எகைன் ஏரியா என்ன ரீப்ளேஸ் ஆகும், ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 20 - 5x - x டிவைட் பை 4 ப்ளஸ் 5x² டிவைட் பை 8, கரெக்டுங்களா? டிவைட் பை 8. இப்போ நான் எல்சிஎம் டீம் எல்லாத்துக்குமே நம்ம காமனாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஏ ஈக்குவல் என்னது, இதுக்கு வந்து 8, இதுக்கு வந்து 4. அப்போ எல்சிஎம் வந்து 8 இருந்து எல்சிஎம், அதனால் எல்சிஎம் எடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும், இங்கே 4 8ன்னு நம்ம 2 மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 மல்டிப்ளை என்ன கிடைக்கும், 2x இன்ட்டு 20 - 5x மைனஸ் இங்கே 2x எடுத்துகிட்டு போகிறது, இங்கே 2 இருக்கும்போது இங்கே 2x இருக்குதுல்ல,
இந்த இடத்துல என்ன இருக்கும் 2x இருக்கும் பாருங்க இந்த இடத்துல 2x இருக்குது அதனால இங்கே 2x வரும் அப்போ என்னது 80 மைனஸ் 2x into 20 minus 5x into 2x plus 5x square plus 5x square. அப்போ a equal என்ன கிடைக்குது 1 by 8 into 2x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 40x minus 25x square minus 4x square plus 5x square கரெக்ட்டுங்களா 5x square கரெக்டாப்பா எஸ் சார் இப்போ பாருங்க இங்க 2 pi x squared இங்க வந்து pi x squared அதை சிம்பிளிஃபை பண்ண என்னாச்சு அப்போ a equal to 1 by 8 into 40x minus minus 2 pi x squared plus pi x squared என்னலாம் minus 5x squared என்னலாம் minus 4x squared அவ்வளோதான் கண்ணு இதுதான் நம்மளுடைய a ஓட வேல்யூ இதுதான் நம்மளோட a ஓட வேல்யூ சரிங்களா இப்போ என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறோம் மினிமமா மேக்ஸிமமா மேக்ஸிமம் கேட்டுக்கிறோம் அப்போ அந்த a ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போறீங்க அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் அப்போ a என்ன கிடைக்கணும் லெஸ் தென் 0 வரணும் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் த டைமென்ஷன் கேட்குறோம் ஃபைண்ட் த டைமென்ஷன் மீனிங் என்ன x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க இஸ் அ டைமென்ஷன் LB கரெக்டா இது வந்து L இது வந்து B அண்ட் ஆல்சோ x/2 வேல்யூ கண்டுபிடிப்பீங்க அந்த x/2 தான் என்னது 6 L/2 தான் 6 அப்போ இது 6 இந்த மூணு வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ என்னென்ன ஒர்க்கு ஏரியா வந்து மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணணும் அடுத்த ஒர்க் என்னது இது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்று மூணு ஒர்க் இருக்குது ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் யாரு எல் ஃபைண்ட் ஒய் வேல்யூ ஒய் யாரு பி அடுத்தது x/2 யாரு ஆர் வேல்யூ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ எதை வச்சு இந்த ஈக்குவேஷன் வச்சு கீழே இருக்கிற மாதிரி இந்த கீழே இருக்கிற ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க என்ன நடக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் அதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு போட நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா ஓகேவா அப்போ a டேஷ் கண்டுபிடிங்க a டேஷ் என்ன ஆகும் 1 by 8 என்ன கிடைக்கும் 40 minus 2 pi x minus 8 pi 8x கரெக்டா 8x கரெக்டாப்பா கரெக்டாமா பேசினா தான் அடுத்து மூவ் பண்ண முடியும் அப்போ என்னது a டபுள் டேஷ் இங்கே கண்டுபிடிச்சிங்க a டபுள் டேஷ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் 1 by 8 0 வருமா அப்போ என்னாச்சு minus 2 pi minus 8 அப்போ என்னாச்சு minus 2 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்குது 8 வருது இங்கே என்ன கிடைக்கும் minus 2 வெளியே எடுத்துட்டா 5 plus 4 கரெக்டுங்களா அப்போ இந்த டைம் கட் பண்ண 4 அப்போ a டபுள் டேஷ் என்ன நடக்குது minus 1 by 4 5 plus 4 கரெக்டாப்பா ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு இப்போ 5 plus 4 இருந்து பாசிட்டிவ் 5 plus 4 இஸ் பாசிட்டிவ் பட் வெளியே என்ன இருக்குது நெகட்டிவ் சைன் இருக்குது அப்போ a டபுள் டேஷ் என்னாச்சு நெகட்டிவ் வேல்யூ விச் இம்ப்ளைஸ் ஏரியா இஸ் மேக்ஸிமம் இது ஒரு பிரச்சனை கிடையாது மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் எதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற பார்த்தியா இவனை பேஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்போ என்ன பண்ண போகிறீங்க a dash equal to 0 which implies that 1 by 8 என்னமோ அந்த பக்கம் போயிடும் அப்போ நம்மளுக்கு நடக்கிறது என்ன இருக்குது 40 equal to 2 pi x plus 8x கரெக்டுங்களா ஈக்குவல் டு 0னால இந்த ஈக்குவல் டு 0 நெகட்டிவ் வேல்யூ அங்கே போச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிடும் கரெக்டாக கண்ணு சரி அப்போ 40 ஈக்குவல் டு இப்போ என்ன காமனு 2x காமனு 2x காமன் எடுத்து இருக்குது 5 plus 4 வரும் சரிங்களா இந்த 2 இது கட் பண்ணால் 20 அப்போ என்ன செய்ய x ஈக்குவல் டு எவ்வளோ வருது 20 divided by 5 plus 4 கரெக்டாக தாங்க சரி இப்போ x கண்டுபிடிச்சாச்சு அப்போ இவன் யாரு இவன் தான் லென்த் ஈக்குவல் டு என்னது 20 divided by 5 plus 4 தென் சென்டிமீட்டரா யூனிட்டா என்ன வருதோ வச்சுங்க மீட்டரா சென்டிமீட்டரான்னு பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா சரி அடுத்தது என்ன வேணும் y கண்டுபிடிக்கணும் y ஓட வேல்யூ என்ன y எங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க y எங்க சார் y வந்து இங்க இருக்குதா 20 இங்க இருக்குது பாரு y 20 minus 5x minus 2 அப்புறம் இங்க இந்த கீழ எழுதுறத சொல்லுங்க அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் y equal to 20 minus 5x minus 2x divided by 2 divided by 2 2 போறோம் 2 தானே 4 சரி 2 போறடா மறுபடியும் 4 4
4. அப்போ எக்ஸுக்கு இடத்துல நம்ம அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் பாருங்க. அப்போ y ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ என்ன? இது வந்து எக்ஸ் கரெக்டா? இது வந்து எக்ஸ். அப்போ அப்ளை பண்ணுங்க. 20 மைனஸ் 5 இன்ட்டு 20 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4 மைனஸ் 2 இன்ட்டு 20 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4 டிவைடட் பை என்னது 4 கரெக்டுங்களா? டிவைடட் பை 4. இது எனர்ஜி டவுட் இருக்குதா? டவுட்ல இல்லை. இப்போ எல்லாத்துலையும் என்ன காமன் ஆகுறாங்க? 20 காமன் ஆகுறாங்க கரெக்டுங்களா? எல்லாத்துலையும் என்ன காமன் ஆகுறாங்க? 20 காமன் ஆகுறாங்க. அப்போ 20 பை 4 வெளியே எடுத்துக்கோங்க. ஏன்னா 4 அங்கே இருக்கிறாங்க. இப்போ வாங்க இந்த இடத்துல 20 எடுத்து என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 5 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4. இங்கே என்ன இருக்குது? -2 இருக்குது. இங்கே 20 வெளியே வந்துட்டோம். அப்போ என்ன கிடைக்குது? -2 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4. கரெக்டாக கண்ணு? ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது கட் பண்ணது 5. அப்போ 5 வெளியே இருக்கும். வெளியே என்னது? 5 ப்ளஸ் 4 எல்சிஎம் கரெக்டுங்களா? 5 ப்ளஸ் 4 எல்சிஎம். அப்போ என்னாச்சு? 5 ப்ளஸ் 4 இங்கே வந்துடும். -5 -2 வந்துச்சு. சரிங்களா? இப்போ என்னாச்சு? சிம்பிளிஃபை பண்ண என்னாச்சு? 5 கட் ஆயிடுச்சு. 4 - 2 வந்து 2. அப்போ என்னாச்சு? 5 இன்ட்டு 2 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4. அப்போ 5 இன்ட்டு 2 எவ்வளவு? 10. அப்போ 10 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4. இது வந்து ஒய். ஒய்னா இவன் யாரு? பி. இது வந்து பிரத்து. அப்போ சென்டிமீட்டர். சரிங்களா? ப்ராப்ளம் பார்க்கறது கஷ்டமா இருக்க மாதிரி இருக்குது. போட்டு ரன் பண்ணினா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா? இன்னொன்று யார் வேணும்? ரேடியஸ் வேணும். ரேடியஸோட வேல்யூ என்ன? r/2. அதாவது x/2. ரேடியஸோட வேல்யூ என்னங்க? x/2. அப்போ r ஈக்குவல் டு x/2 தட் இஸ் ஈக்குவல் டு l/2 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆல்ரெடி எல் என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? எல் வந்து 20 டிவைட் பை 5 ப்ளஸ் 4. அப்போ 20 டிவைட் பை 5 ப்ளஸ் 4. 20 டிவைட் பை 5 ப்ளஸ் 4 இன்ட்டு 1/2. இது கட் பண்ண என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. அப்போ r ஈக்குவல் இருக்குது 10 divided by 5 plus 4 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரா யூனிட்டா பாருங்க, மீட்டரா பாருங்க, இது பாருங்க. அப்போ டைமென்ஷன் கேட்குறாங்க. therefore the dimension is என்னது? எல் பி ஆர். எல் எவ்வளவு? 20 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4. என்னப்பா மீட்டரா சென்டிமீட்டர்? அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணு. மீட்டர் ஆகும். மீட்டர்னா மீட்டர் போட்டு 20 சென்டிமீட்டர் கிடையாது, மீட்டர் ஆகும். சரிங்களா? அப்போ மீட்டர். பி எவ்வளோப்பா? பி எவ்வளவு? 10. அப்போ 10 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4 மீட்டர். அண்ட் ஆரோட வேல்யூ என்ன? ஆர் equal to 10 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4 மீட்டர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? திடீர்னு இருக்கிறியா? என்னாச்சு?